ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்புன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் நாக்கில் எச்சி ஊறும். வத்த குழம்புக்கு அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட வத்த குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு வந்து கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பல்லாரி தான் இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டுட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டுக்கலாம். சீக்கிரமாக வந்து வணங்கிடும். இன்றைக்கி வந்து நான் மொச்சக்கொட்டையும் மணத்தக்காளி வத்தையும் தான் போட்டு வத்த குழம்பு வைக்க போகிறேன். மொச்சக்கொட்டை வந்து நைட்டே ஊற வச்சதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி போடுறதோட அதை வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க, நல்லா பழுத்தது. அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள்னு அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அது மஞ்சத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வந்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டுருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் 2 பேர்த்துக்கு தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி செய்யணுன்னா ஒன்றுமே இல்லை. ஆயிலில் வந்து இதை ஃபஸ்ட்டு லைட்டாக ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து போட்டுட்டிங்கன்னா அப்படியே அது நல்லா கொஞ்சம் ஊறி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மொச்சக்கொட்டை போட்டோம்னா அதுவும் நல்லா அந்த புளி எல்லாம் உள்ளார இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வானல் வச்சு அதில் மணத்தக்காளி கொஞ்சம் போது எடுத்து லைட்டாக ஆயில் ஊற்றி, லைட்டாக தான் காட்டணும், லைட்டாக ஊற்றி அப்படியே வணக்கிடுங்க. அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும். அது வந்து வணங்கிடுச்சுனாலே இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல், அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த குழம்புக்குள்ளார வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஊறிடும். அந்த மொச்சக்கொட்டை ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பல் தேங்காய், அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம். இது கூட வந்து லாஸ்ட் மெயினே இந்த புளிக்குழம்பு வத்த குழம்புனாலே லைட்டாக வெல்லம் போடணும். அதையும் போட்டுக்கோங்க. வெல்லம் வேணான்னா இனிப்பு புளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வித்தவுட் பண்ணிக்கலாம். அதை வெல்லம் போட்டதுக்கப்புறம் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். ஓகே, ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நடுவில் ஜிலேபி ஆண்டி தந்தாங்க, சாப்பிட போகிறேன். யாருக்கெல்லாம் ஜிலேபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான், குழம்பு வந்து சூப்பராக வந்து கொதிச்சிருச்சு. நான் வந்து அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணல, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வாவ், ஜிலேபி என்ன டேஸ்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் ஜிலேபி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்தில் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கண்டஸ்டன்சி வந்து எனக்கு வந்து போதும். 2 பேத்துக்கு தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து இட்லிக்குமே நல்லாயிருக்கும் வத்த குழம்பு. மொச்சக்கொட்டை போட்டு நல்லா பார்க்கும் போதே டெப்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக தெரியாதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கொத்தமல்லி வச்சு இதோட ஃபினிஷிங் வந்து நம்ம முடிச்சிடலாம். அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பை ஃப்ரெண்ட்ஸ்.